வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் என் மரியாதைக்குரிய ஆர் உதயகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது, நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படியெல்லாம் படங்கள் வருது. டைரக்டர் மணிரத்னம், சங்கர், இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது படம் அதுக்கப்புறம் சில படங்கள் என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், அது பிரச்சனையே இல்லை. நமக்கு இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்கிறது. இந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, ஒரு ஆனந்த விகடனோ, இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் வரணும் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும். தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சிக்கு பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் எப்படின்னா இப்போது ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு, டெக்னிக்கலாகவே நல்லா சவுண்டிங்காக இருந்துச்சு. லைக் எப்படின்னா எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லைக் எப்படின்னா பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார், இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்கே வருகை தந்ததுக்காக பீல் தேனப்பன் சார் எல்லாருக்குமே மிக்க நன்றி. லைக் எப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் அந்த கேமராவுக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் அந்த கேமரா நெருங்கிறதுக்கே ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 30 வருஷம் கூட வாழ்க்கையை அர்ப்பணித்து எத்தனையோ ஜாமான்கள் இந்த திரைத்துறையில் இருக்காங்க. லைக் எப்படின்னா அந்த கேமராவுக்கு மட்டும் தான் அந்த பெயின் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்து உண்மையிலுமே இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டிபெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி இங்கே இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் அண்டு தருண் விஜய் ப்ரோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுடைய லைஃப் மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏங்கி இருக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 40-50 டெக்னீஷியன் லைஃப் இருக்கும். இந்த லைஃப் நான் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லேயே அடுத்த வெள்ளிக்கிழமையை தாண்டுமான்ற விஷயம் நிறைய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. அது ஏன்னா லைக் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் நினச்சா. ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹரிவுத்ரா சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா இங்கே ஒரு பெரிய உளவியல் சிக்கலாகவே இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். பெரிய உளவியல் சிக்கலாகவே இங்கே போயிட்டுருக்கு. இவ்வளோ மீடியா, ஆன்லைன் மீடியம், இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கிற மீடியம்ஸ் எழுதுகிற விஷயங்களை தாண்டி பர்டிகுலராக ஒரு 2 பேர் அவங்க மட்டுமே சினிமான்றதை என்னால் சுத்தமாக ஏற்றுக்கூட முடியல, ஜீர்ணிக்க கூட முடியல என்னால். இப்போது லைக் எப்போனா அவங்க எழுதினாதான் இந்த படம். என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்குறான், என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா டாக் போய் நிற்குது, அவங்க ஒன்றும் ரிவ்யூ போடலையே மச்சான் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முன்னெலாம் ஒரு படத்தை கொண்டு போயிட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்குறதே பெரிய விஷயமா இருந்து அவ்வளோ ஆடியன்ஸு உள்ளே கொண்டு வரத்துக்கே இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு ஆடியன்ஸ் மேலே கொஞ்சம் சின்ன மன வருத்தம் தான். லைக் எப்படின்னா இவ்வளோ மீடியம், இவ்வளோ கேமரா இருக்குது, ஆன்லைன் மீடியம் இருக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக அவங்க 2 பேர் எழுதுறது தான் இந்த படம், இதுதான் சினிமான்றதை என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வாங்க, நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா அவங்கள கேட்டு நம்ம வீட்டில் அரிசி வாங்கல, அவங்கள கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது. நம்முடைய ஒப்பீனியனுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சினிமா இந்த மீடியம் இந்த கிராஃப்ட் எல்லாருக்குமானது. நீங்கள் வாங்க, நீங்கள் கிரிட்டிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும். நன்றி.